இந்தியன் படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று. அது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி பார்க்குறப்ப எனக்கு சீரியஸாக இருந்துச்சு. அந்த சீனை இப்போ வந்து எனக்கு கிரிஞ்சாக இருக்குது. அது ஏன்னா வந்து இப்போ எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு. உண்மையிலேயே அது இப்போ ஒரு உணர்ச்சிவசமாக இருந்தது வந்து இப்போ வந்து கிரிஞ்சாச்சு. அந்தளவுக்கு நாடு வந்து மாறிடுச்சா இல்லை நான் மாறிட்டானான்னு தெரியல. உண்மையிலேயே நார்மலைஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே வந்து இதானா பாலிடிக்ஸ் தான். ஆனால் அப்போ இருந்த பாலிடிக்ஸ் வேறண்ணா, இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வேறு. வந்து இப்போ வரப்போகிற இப்போ அடுத்த இந்தியன் 2 வந்து இதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வசனங்கள் எல்லாம் ஏன்னா வந்து சங்கரோட பீக் டைமில் ரெடி பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கும். இது கண்டிப்பாக உண்மையாக நல்லாயிருக்கும். எல்லாம் தாத்தா வராருலாம் உண்மையிலே வந்து கதற விட போகிறாரு. ரஜினி பேசலாம் கதற விட போகிறாங்க. இருக்கதாண்டா அப்படியாண்டா பேசுவோம். ஆனால் இப்போ அந்த சாங்ஸ் இப்போ 2 சாங்ஸ் இப்போ இதில் வந்து ட்ராபேக் ஆகுன்னு சொன்னாங்க இந்தியன் 2ல். அந்த சாங்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சங்கர் என்றைக்குமே வந்து விஷுவலில் வந்து மிரட்டிடுவார். இப்போ வந்து நம்ம லேக்காக இருக்கிற அந்த சாங் கூட வந்து விஷுவல் வந்தப்போ நல்லாயிருக்கும். பாரா பாட்டு நல்லா தான் இருக்கும். கம்பேக் இண்டியன் பாட்டு நல்லா தான் இருக்கும். தாத்தா வரார் பாட்டு வேறு லெவலில் இருக்குது. அது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏம்ரத்தனை வந்து கில்லி படத்துக்கு பண்ண மாதிரி வந்து இதுக்கும் பண்ணியிருந்துருக்கலாம். விளம்பரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய விஷயம் ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன் மாதிரி பண்ணியிருக்கலாம். எதோ கேடிவியில் பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒரு இது இல்லை. அந்த கிளைமேக்ஸும் எண்டு கிரெடிட்ஸ்லாம் வரும். அந்த எண்டுன்னு போட்டு நம்மளை முடிச்சு விட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே, நான் அது மாதிரி நான் இப்போ வந்து ரீரிலீஸுக்கு வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு வந்து சங்கருக்காக வந்தீங்களா, கமலுக்காக வந்தீங்களா? நான் 2 பேருக்குமே தான் வந்தேன். நான் கமலுக்காக தான் வந்தேன். கமலுக்காக தான். கமலோட ஆக்டிங்கு இந்த படத்தில் நான் பார்க்கல. நான் தேட்டரில் பார்க்கல. ராசியில் தான் போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த படத்தில் பிடிச்ச சீன் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சீன்லாம் வந்து இந்தியனுக்கு சாவே இல்லைடா. அப்படி இந்தியன் 10 வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னா இந்தியா அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்தியன் 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 90s கிட்ஸ் எல்லோரும் பார்த்த ஒரு பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு. இன்றைக்கி அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள் இல்லாத காலத்தில் நம்ம DD1ம் சன் டிவியும் இருந்த காலகட்டத்தில் அரசியல் பேசப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம் வந்து இந்தியன் 1 1997 வந்துச்சு. இப்போ இந்தியன் 2 2024 வரப்போகுது. கலைஞர் டிவியில் போட்டு தேஞ்சு போன படம் தான். ஆனால் ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்தியன் 1. ஊழல் அப்படின்னா வந்து ஒரு அரசு துறையிலையும் இருக்கிற ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு படம். இனிமே வரப்போகிற இந்தியர்கள் இப்போ எத்தனையோ பேரை திரும்பியும் நம்ம ஊழல் பண்ணாமல் அரசியல் வேலைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கிற 100 கோடி பேரில் 1-2 பேராவது நேர்மையாக அதிகாரத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியன் படம் மாதிரி சில படங்கள் வந்தது தான் காரணம். அரசு துறைகளில் இருக்கிற ஊழலை சுட்டி காட்டின மாதிரி இந்தியன் 2 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்துட்ருக்கோம். 140 கோடி மக்கள் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கோம். இப்போ இந்தியாவோட சாதாரண இப்போது மோடி அவருடைய ஆட்சியில் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மக்கள் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவருக்கே ஒரு தொங்கும் ஒரு இதாக ஆயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா இந்திய அரசியலில் இந்தியன் 2 வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த படம் மாதிரி ஒரு 2-3 படத்தை அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு படம் அந்த சமூகத்தில் என்னத்த மாற்றத்தை பிடுங்கிடுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிடுங்கியிருக்கும். அதை வந்து 2-3 MP சீட்டு மொத்தமாகவே எங்கேயோ 0ல் இருந்து காங்கிரஸ் வராமல் இருந்த இடத்துலலாம் கூட பிஜேபி இன்னும் தோல்வி அடைஞ்சிருந்துச்சுன்னா அறுதிப்பெருமையோட காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு கூட இந்தியன் 2 வந்து ஒரு அரசியல் பேசியிருக்கணும். பேச வேண்டிய படம் இந்தியன் 2. அதை வந்து ஒவ்வொரு இளைஞனும் எதிர்பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியா அந்த அரசியல் தான். மோடி இப்போ என்னென்ன செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சாருன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமும் மோடிக்கு எதிரான வாக்குகளை போட்டு நம்ம இன்றைக்கி 40ம் வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம். இல்லைனா அவங்களோட கொள்கை எல்லாமே இந்த ராமர் கோயிலை கட்டணும், நாங்கள் அந்த ரத யாத்திரை பண்ணுறோம், இந்த யாத்திரை பண்ணுறோம், கார்வேப் நடத்துகிறோம், ஸ்ட்ரீட்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான தற்குறித்தனமான அரசியல் வந்து ஜெயிச்சிருக்கோம். அரசியலும் இந்தியன் 2வும் நாங்கள் ஒன்றா பார்க்குறோம். இந்தியன் 2 வரவேற்கத்தக்கது. அப்போ இருந்த அரசியல் வேறனா, இப்போ இருக்கிற அரசியல் வேற. அந்த படம் அது மாதிரியே இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக அது மாதிரி இருக்கணும். ஒரு செட்டப்பாக இருக்கும். இப்போ ஒரு அரிசி ஊழல் பண்ணுறவனை போய் படம் ஒரு விழிப்புணர்வு காமிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நடந்த ஊழல் காமிச்சிருப்பாங்க.
ஒவ்வொரு துறையிலையும் காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இந்தியன் 2 வந்து வர வேண்டிய படம். அந்த அரசியலுக்கும், அதாவது இப்போ இந்தியன் 1ல் இருந்த அரசியலுக்கும் இந்தியன் 2ல் இருக்கிற அரசியல் இப்போ கரண்ட்டில் 2024ஓட அரசியலை பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஓகே, அது மாதிரி வந்து சாங்ஸ் வந்து 2 சாங்ஸ் வெளியிட்டிருந்தாங்க அனிருத். ஆனால் 2 சாங்ஸுமே வந்து ரசிகர்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் வந்து ரஜினிக்கு மட்டும் நல்லா சாங்ஸ் கொடுத்தாரு ஜெயிலரில் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. அந்த சாங்ஸ் நீங்கள் கேட்டிங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பெரிய ட்ராபேக்காக தான் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான்ட்ட தான் திருப்பி கொடுத்துருவோம் சங்கர். பணம் மட்டும் படைச்சி 4 பிஜிஎம் போட்டுறது இல்லை. அது உணர்ச்சியோட ஏஆர் ரஹ்மான் மாதிரியான மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குற ரசிகர் கூட்டம் வந்து அனிருத் மாதிரியான இந்த டமாண்டுக்கு அது வேலைக்கு ஆகாது. இந்தியன் 2 வந்து நல்லா எதிர்பார்ப்போட நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இந்தியன் 1 எப்படிண்ணா இருக்கு? இந்தியன் 1 வந்து நம்ம ஒரு 10-20 தாட்டி பார்த்த படம் தான். அதை வந்து தேட்டரில் நாங்கள் வந்து அப்போ பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து அது அந்த ஆசையை பூர்த்தி செய்ய இப்போ வந்து தேட்டரில் பார்த்தோங்க. நீங்கள் யாருக்காக வந்தீங்க? சங்கருக்காக வந்தீங்களா? சங்கர், ஏஆர் ரஹ்மான், கமல் 3 பேருக்காக தான். 3 பேரோட காம்போக்காக தான் வந்தீங்க? கண்டிப்பாக ஜி. சரிண்ணா. இப்போ எப்படிண்ணா இருந்துச்சு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது? படம் தேட்டரில் பார்க்குறப்ப அது தனி ஃபீல் தான் ஜி. ஏன்னா நம்ம வந்து டிவியில் நிறைய தாட்டி பார்த்துட்டோம், டிவிடி அது இதுன்னு போட்டு பார்த்துட்டோம். ஆனால் தேட்டரில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு தனி ஃபீலு. ஏஆர் ரஹ்மான் அந்த பாட்டு, சாங்கு எல்லாமே அதில் போய் பார்த்தது வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது. இந்தியன் 2ல என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, இந்தியன் 2வை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா ஏஆர் ரஹ்மான் இல்லாமல் இருந்தது தான். அனிருத் எட்டப்படம் இவன் அனிருத் வேணும். இல்லை ஏஆர் ரஹ்மான் வந்து நீ பேசுறப்ப குறுக்க வந்தானா? அனிருத் வந்து பல்ஸ் பிடிச்சாரு. டீச்சர் கண்டிப்பா வந்து இந்த பாட்டுக்காக நிறைய பேர் வராங்க. ஜி உண்மையாலுமே ஏஆர் ரஹ்மான் இல்லாத மிகப்பெரிய மைனஸ். சத்தியமா இல்லை, நான் அந்த படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து எப்போ மியூசிக் வந்து அனிருத்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனால் சங்கரோட ஸ்கிரிப்டு, கமலஹாசனோட ஆக்டிங், இதுக்காக மட்டும் தான் வரேன். மியூசிக்காக சத்தியமாக வரல. வேஸ்ட்டு. அனிருத் அந்த மியூசிக் வந்து வேஸ்ட்டு. இந்தியன் 2 வந்து வேஸ்ட்டு. அந்த மியூசிக் என்னதான் சங்கரோட அந்த பழைய கதை மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இது பைப்படம்லாம் எடுத்தாரு கொஞ்சம். இல்லை, இது இன்னொன்று என்னென்னா இந்தியன் வந்து வசனம் வந்து சுஜாதா வசனம் அது ஒரு தனி ட்ராக்காக போகும். இது சுஜாதா இல்லாமல் சங்கர் ட்ரை பண்ணுறதுனால எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் நான் போகிறேன் இந்த படத்துக்கு.